ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு அடுப்பில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு அதில் வெந்தயம் அண்ட் சீரகம் ஆட் பண்ணி அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அது நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சமாக வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது வீடியோவில் கவர் பண்ண கிடைக்கல. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரும். அண்ட் அதோட நல்ல பழுத்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்ட் தக்காளி நல்லா இதே மாதிரி மேஷ் ஆகணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதே மாதிரி நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக மசாலா பவுடர் அண்ட் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு அண்ட் கொஞ்சமாக கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் அண்ட் கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி போதாண்டா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கு பிறகு இது நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு கருவாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கருவாடு நல்லா வெந்ததுக்கு பிறகு புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அவ்வளோதான், எங்களோட கருவாடு குழம்பு ரெடி. என் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் எடுத்து வைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு புதிய வீடியோவில் மீட் பண்ண